ஹலோ எவ்ரிவன். நான் சவுதி வரும்போது எனக்கு தாட்ஸ் நிறையா இருந்துச்சு. அங்கே மாமியார் வீட்டில் இருக்கும்போது எப்படா நம்ம ஹஸ்பண்ட் கிட்ட வருவோம், அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் எவ்வளோ சண்டை வந்தாலும் நம்மளுக்காக அங்கே பேசுகிறதுக்காக ஆள் இல்லையே, நம்ம தனியாக தான் பேசுகிறோமே, அவங்க எல்லாம் இருந்தால் கூட நம்ம சைட்லேருந்து பேசுகிறதுக்கு நம்ம சப்போர்ட் சிஸ்டம் நம்ம ஹஸ்பண்ட் இல்லையே சொல்லி தான் ரொம்ப ஃபீல் பண்ணி தான் நான் இங்கே வந்தேனே. இங்கே வந்த அப்புறமாவும் எப்படி இருக்கணும், எப்படி இருக்க போகிறோன்னு நிறையா யோசித்தேன். பையனை வச்சுட்டு தனியாக இருக்க முடியுமான்னு சொல்லிட்டு இங்கே இப்போ எனக்கு போக மனசே வர மாட்டுது. ஸோ நிறையா கல்ஃப் கண்ட்ரி உமன்ஸ் ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாருக்கும் தெரியும் நான் என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு. அண்டு அப்படி சர்வைவ் பண்ணி அப்படி இருக்கணும்னு சொல்லி தான் நான் அங்கேருந்து இங்கே வந்தேன். நான் இது 4 to 5 months நல்லாவே என்ஜாய் பண்ணேன். ரொம்ப அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்துச்சு. சண்டை ஒரு நாள் நல்லா இருந்தால் ஒரு நாள் ஃபுல்லாக அழுதுகிட்டே உக்காந்துருக்குறேன். ஸோ நிறையா குட் டே பேட் டேஸ் நான் இங்கே நான் பார்த்துருக்குறேன். அம்மாவை மிஸ் பண்ணியிருக்கிறேன், அக்காவை மிஸ் பண்ணியிருக்கிறேன், எங்கள் அண்ணனை மிஸ் பண்ணியிருக்கிறேன், எங்கள் மாமியார் வீட்டு சொந்த எங்கள் நாத்தனாரை மிஸ் பண்ணியிருக்கிறேன். ரொம்ப நிறையா பேரை நம்ம மிஸ் பண்ணியிருக்கிறோம். இங்கே வந்த அப்புறமா அது சின்ன சின்ன திங்ஸ்லாம் ரொம்ப ஞாபகம் வரும். ஸோ அப்படி இருந்திருக்கலாமோ, அப்படி ஒரு டே மாறி இருக்கலாமோ சொல்லிட்டு. அண்ட் இப்போ போகும்போது என் ஹஸ்பண்டை மிஸ் பண்ண போகிறேன் யோசிக்கும் போது ரொம்ப எனக்கு ஹார்ட் ஃபீலிங்ஸ். அவங்க தனியாக தான் இருப்பாங்க, பேச்சுலர், எல்லாருக்கும் தெரியாது. ஹஸ் ஒய்ஃப் கொஞ்ச நாள் வந்த அப்புறமா மறுபடியும் போயிட்டு அவங்களுக்கு இருந்தே ஆகணும். ஸோ இங்கே வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்க, அது ஆம்பளைங்களுக்கு எல்லாருக்கும் ஜஸ்ட்டு கொஞ்ச நாள் ஒய்ஃபை கூப்பிட்டு வர்றது பெரிய ஒரு ஹாப்பினஸ் தான். ஸோ எல்லாருக்கும் அது வாய்ப்பு கிடைக்காது. ஆனால் கிடைச்சிருக்கிறவங்க எல்லோரும் நல்லபடியாக இதை யூஸ் பண்ணிக்கணும். பிகாஸ் அது ரொம்ப பெரிய விஷயம். அவங்களுக்கு அவ்வளோ செலவு இருக்கும், அவ்வளோ சேலரி இல்லைன்னா கூட நம்மளோட ஹாப்பினஸ்க்காக நம்ம கொஞ்ச நாள் அவங்க கூட இருக்கணும் ஆசைப்படுவோம்னு சொல்லிட்டு தான் அவங்க கூப்பிடுவாங்க. நம்ம போய் அப்புறமா அது லோன் கட்டுறது, இஎம்ஐ கட்டுறது, அதுலேயே நம்ம வாங்கின கடன், நம்மளை கூப்பிட்ற கடன்லேயே அவங்களோட பாதி டேஸ் அதுக்கப்புறம் போயிடும். அப்பயும் நம்மளோட ஹாப்பினஸ் பார்க்கணும்னு சொல்லிட்டு அவங்க நம்மளுக்காக எல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் யோசிக்கும் போது ஓகே, நம்ம அது ஒரு லக்கியஸ்ட் அதில் இருக்கிறோமே சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பி தான். ஸோ வந்த மூமெண்ட் என்ஜாய் பண்ணிவிட்டு, வந்த நாள் என்ஜாய் பண்ணிவிட்டு, இருக்கிற இது 2 days 3 days இன்னும் நான் போகிறதுக்கு முன்னாடி இருக்கிற டேஸ் என்ஜாய் பண்ணிட்டு போகணுன்னு சொல்லிட்டு தான் ஒரு ஆசை. அவ்வளோதாங்க. ஸோ போவோம், மறுபடியும் வருவோம். ஆனால் வரதுக்காக கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அப்போ தான் வெயிட் பண்ணுவோம். அவ்வளோதாங்க. பை பை.